அந்த நிற்கிற ஆளுகள்லாம் வெளியூர் தானப்பு, கொஞ்சம் உள்ளூர்காரங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போக முடியுமா? எங்கள் ஆத்தாலாம் நினைக்கிது வேறு, என்னடா காசு நானும் கொடுத்துருக்கேன்டா வரி. ஏன்னா கூட்டம் அந்த அளவுக்கு. ஏன் கூட்டம் வருது? இந்த நாடக கலைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை, நாடக நடிகரெல்லாம் சம்பாதிச்ச ஒரே சொத்துனா இந்த மக்களை தவிர அந்த நடிகனுக்கு யாரும் இல்லைங்கய்யா. நன்றி நடிகனுக்கெல்லாம் நன்றி. எதில் விட்டு வாயில கொஞ்சம் சுடுதண்ணியை கொப்பிடிச்சிட்டு வாப்பா. மதிப்புக்குரிய ஒரு ஐயர் பெருந்தகை, என் தம்பிகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க செல்லில். அலங்காநல்லூர் ஸ்ரீதர் ஐயர், அலங்காநல்லூர் ஸ்ரீதர் ஐயர் இங்கே வந்திருக்கிற நம்ம கிராமத்தை பார்க்கறதுக்காக ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நல்ல மனிதர், ஒரு இரக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதர். யாரை பார்த்தாலும் அவருடைய உடைமைகளை பார்ப்பார். ரெண்டாவது முகங்களை பார்த்து விட்டு அவரால் முடிஞ்ச கையில் 500,000 கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை நாம் வரவேற்போம் திருவனந்தபுரம். அதனை தொடர்ந்து எங்கள் அண்ணே வந்திருக்கு பாம்பாட்டி. பாம்பாட்டி கிரகம் என்றால் அங்கே அண்ணே முருகா அண்ணே, நம்ம கண்ணப்பர் உலக வம்சத்தில் பிறந்த எங்கள் அண்ணே 21 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொத்து. என் அன்பாலயத்துக்கு விறகாக இருந்தாலும் சரி, அங்கே கஷ்டப்படுறக்கூடிய மக்களுக்கு எதாக இருந்தாலும் சரி உடனே ஓடியாரும் எங்கள் அண்ணே பாம்பாட்டி முருகன். எனக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அந்த உட்காந்துருக்கு அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. அதனை தொடர்ந்து என் தம்பி மாரிமுத்து பூமி. அதான் உண்மை. இந்த கண்ணப்பர் குலம்னு ஏன் சொல்கிறேன்னா, எத்தனையோ உறவுகள் இருக்காங்க, எல்லாருமே பாசமானவங்க. ஆனால் நான் கூப்பிட்ட குரலுக்கு அங்கே இங்கே ஓடியாருவது இந்த கண்ணப்பர் குல மக்கள் தான். மறக்க மாட்டேன் ஐயா, யாரையுமே மறக்க மாட்டேன். உதவி செய்தவர்களை மறக்கக்கூடாது. அதுவே என்னுடைய நிலைமை. நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க எம்கேஆர் அப்படின்னு, இது ஒரு ஆலமரம். நான் வளர்த்து விட்ட எத்தனை பேர் நன்றி இல்லாமல் என்னை விட்டு போய்விட்டார்கள். இதான் உண்மை. இங்கே பெரியவங்களுக்கெல்லாம் இது தெரியாமல் அன்பாலயத்தில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க. ஐயா உங்கள் ஊர் காசு எனக்கு 1 ரூபா வேணாம், இந்த குளத்துக்காக நான் என் ஆத்தாவுக்காக ஆடுதுனா இருக்கட்டும், நான் காசுக்காக வரலைங்கய்யா. நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு நடிகனை வச்சு என்னை ரொம்ப இழிவாக பேசிட்டிய. என்னுடைய வழி உங்களுக்கு தெரியாது. நான் ஆரம்பத்திலேருந்து எத்தனை பேர்த்தை வளர்த்து விட்டு கடைசியிலே நான் தனிமரமாகத்தான் இருப்பேன். 1000 பேர்த்தை உருவாக்கு. இதான் உண்மை. வளர்த்துவர்களை மறக்கக்கூடாது தம்பிகளா. ஒரே விஷயம் உங்களை எதுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மன வேதனை அவ்வளோ இருக்குது ஐயா. யாராவது நீங்கள் எங்கள் அண்ணெல்லாம் உட்காந்துருக்கு ஒரு இடத்துல, எங்கள் அண்ணன் கொத்தனாவரை வளர்க்கணும் ஐயா, ஒரு பையன் வந்திருப்பேன் நிமிந்தாலாம், சந்தை பதிடான்னு சொல்லணும். சந்தை பதிவேன், டே 4 கல்ல வைடா, இப்படி தாண்டா மட்டமாக்கணும். அடுத்த வட்டம் பார்த்தா எங்கள் அண்ணன் பார்க்குற கட்டடத்தில் அவே நிற்பேன் மேஸ்திரியா, எங்கள் அண்ணன் நிமிந்தாலாய. இந்த உலகத்தில் அதே நடக்குது என் தம்பிகளா. நான் யாரையும் குறை சொல்லவில்லை, எல்லாரும் நல்லா இருக்கமுன்றதுக்காகத்தான் எல்லாத்தையும் நடிக்க வச்சு தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு நிற்கிறவன் அந்த எம்கேஆர். ஆலமரம் என்னைக்கும் தாங்கி நிற்கும், சொரக்கா கொஞ்ச நாளில் பட்டு போயிடும். என் தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்கணும். இந்த ஊர் அன்புக்காகத்தான் வந்தேன். இதை நான் வந்து தப்பாக சொல்லலைங்கய்யா. ஒரு நடிகனை குறிப்பிட்டு என்னை பேசாதே. நான் 21 வருஷமாக நான் ஒரு ஆளாக யாருமே எனக்கு ஆதரவு கிடையாது. எங்கள் வாத்தியார் தான் சொன்னார், நீ கற்ற கலையை பிறருக்கு சொல்லி குடியா, நீ ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் பிறருக்கு உதவி செய்யான்னு சொல்லிட்டு செத்தவர் எங்கள் வாத்தியார். அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்கய்யா, நான் ஒரு கோமாளி. என் தம்பிகள் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற ஒரு கோமாளி. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், பிறந்த வயிறு தான் வேற, ஆனால் ரத்தமும் பாசமும் ஒன்றுங்கய்யா. நான் சாதி மதம் அப்பாற்பட்டவன். பூரா என்னுடைய தம்பிகள், என்னுடைய அண்ணன், எங்கள் அக்கா தங்கச்சி, அவ்வளோதான். நான் ரசிகர்னு சொல்லவே மாட்டேன் தம்பி. என் தம்பி நாளைக்கு கீழே விழுந்துட்டாலும் நான் தான் தூக்குவேன். நன்றி நன்றி. இந்த கிளம்பிட்டால எவ்வளவு தூரத்துக்கு நான் மனவேதனையோட பேசினாலே என் தம்பி ஒரே வார்த்தை காலி நிற்கிறாங்க. தொங்காசுன்னு சொல்லிட்டானா அங்கே திரும்பிடுவேன். பருத்திப்பால் பரவாயில்ல, கொஞ்சம் இறங்கி விட்டாங்களே, நாளைக்கு வர காப்பிக்கு வந்துடுவாங்கடா. இவன் வர விட மாட்டேன். இவன் மண்டை அப்படி விதி போட பேக்குதி. நடிப்பு வேந்த நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த MA
வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா? தம்பி ராட வச்சு அடிப்பேன் உடனே. இல்ல அடி வர அவனுக்கு என்ன அனத்தலம் தம்பி. எம்ஏ வள்ளி படிச்சிருந்துச்சுன்னா எதுக்குடா பழுப்பூட்ட உட்காந்து? எம்ஏ படிச்சுன்னா நேரம் அது மாட்டாட்டா இருக்கு. நான் மாட்டை கொண்டு போய் நிப்பாட்டிருப்பேன். சென ஊசியை போட்டிருக்கோம். நீ ஏன்டா எம்ஏ நிப்பாட்டுற? எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கணும். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய அன்பு நண்பன். 3 மூட்டத்துக்கு ஒரு ஆளா விறகு வெட்டுவேன். ஆம் சுந்தர் தவளை குபுகா குபுகா சிமெண்ட் மூடே லாங் பட் மண்டையில் மசுறு இல்லை. ஓ மை காட். ஏன் நீ நக்கன வந்துருமா? எனது அன்பு சகோதரன் வையாபுரி பொன்னமராவதி அருகாமையில் உள்ள வையாபுரி மண் கண்டெடுத்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது வாசிப்பும் சரி. எல்லாரும் இந்த அமுல் டப்பாவை பாருங்க. எல்லாத்துக்கும் தெரியும் ஆளு முரட்டாளா இருக்கேன். கோவப்படுவானா பாவம் வெகுலி. 3வது படிக்கிற பைய கன்னத்துல அரைஞ்சதுக்கு 30 பேர்த்த ஆள் சேர்க்கிறேன். அவனை வெட்டாம விடக்கூடாது. இருங்க தலைவா, அவனுடைய உணர்ச்சி அவனுக்கு தான் தெரியும். மாத்திரை ஓட்டாத்தையும் ஒண்ணுக்கே வரும். சாரி ப்ரோ, உணர்ச்சி வசப்பட்டேன். தீபாவளி அன்று அண்ணே யாருமே இனிமேல் சொல்றேன், தீபாவளி அன்னைக்கு வயக்காட்டில் வெளியே போகும்போது ரொம்ப கவனமா போங்க. ஏன்னா வெடிக்காத வெடி அவன் கிறக இருந்துச்சுன்னா 7 மணி நேரம் கழிச்சு கூட வெடிக்கும். அவன் பாருவேன் அந்த வெடியை அமர்த்தாம போக மாட்டேன். புசுவானம் கேளு, புசுவானம் வச்சிருக்காங்க புறுப்புறுன்னு இருக்கு. காசு ஓச்சாடான்னு போயிட்டாங்க. இவன் முண்டை தோசையில் நாட்டுக்கோழியை ஊற்றி சாப்பிட்டு வயிற்ற கலக்கிருச்சு. போய் தூங்கி உட்காந்துருக்கேன் அந்த புசுவானம். அன்னையிலேருந்து அந்த கொட்டை இன்னும் புண்ணு ஆறலைங்க. ஏன்னா வெடி மருந்து பெல்லாப்பைய மருந்து தம்பி. அதுலேருந்து இன்னும் வெளியே இருக்கும்போது கவக்கம்பலம். சரி இல்லைன்னு சத்தியம் பண்ணு. என் அன்பு தம்பி, பெற்ற தாயினுடைய புகழும் சரி, அதே மாதிரி தன்னுடைய குரலுக்கு எந்த பாட்டை படிக்கணும்னு தேர்வு செய்து படித்து இன்னைக்கு உலக தமிழனுக்கு பூரா தெரிந்த ஒரு கலைஞன்னா என் தம்பி மணிகண்டன். நல்லவன். அவனுக்கும் இந்த நகைச்சுவை திறன் இருக்கு தம்பி. பூரா சொந்தக்கார ஊருப்பா, எல்லாரும் சொந்தக்கார வந்திருக்காங்க. பூரா அண்ணன் தம்பி நிறைய வந்திருக்கு, அக்கா தங்கச்சிலாம் இருக்கு. அம்மா பாட்டு ஒரு பாட்டை பாடி புறா பற்றி அழுகு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு அனுப்புறியா? அதுக்காக 12 கிலோ மிளகாத்தூளை தூவி விடக்கூடாது, செருப்பு அடிச்சு போடுவேன். அம்மா பாட்டு அப்படியே அழுகிற மாதிரி கபட்டிலேருந்து தோண்டுங்க. சரிண்ணே. அதுக்கு எதுக்கு நீ அழுகிறப்பா? எனக்கு ஃபீலிங்கா இருக்குடா. அதுக்கு இல்லை, போகும்போது வெடி வாங்கி தருவேன். அழுவேன். கண்டுபிடிச்சாண்டா அம்மா பாட்டு. சரிண்ணே. எல்லாரும் அழுதுட்டாங்க. அதுதான் வீட்டை சொல்லவே விடாது. நீலகண்டன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. சம்பளம் வேணுமா வேணாமடா? உடனே தவன் அழுகிறேன் பாரு. அருள்லாம் அஞ்சு பாரு. உன்னையே சொல்லலை, இந்த அண்ணன் காலை இழுச்சிருச்சுல. பாட்டு பாடுப்பா. பாருண்ணே, எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமா அண்ணே? ஹலோ இடியாப்பம். அதை அவங்க சொல்லுவாங்க, முந்திக்கிடுவான். இப்ப பாடு. ஹலோ அம்மா. ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு வஸ்டையிலே. சிக்குவாளா சிக்குவாளா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. என்ன பார்த்தா ஐயா நீ வைத்த கழுவிட்டு ஆவரம் குலைன்னு வச்சு உட்கார்ந்து இருந்தியாடா.
இன்னைக்கு செந்தட்டி அரிச்சதுனால உன் செவரொட்டி அந்து வச்சடா. இது நாடகமா இல்ல கேது? அமைதியா எல்லாரும் இந்த நாடகத்தை பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம், நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா யாரு முகத்தை யாரு பார்க்க போறீங்கன்னு தெரியல. இன்னும் நம்மெல்லாம் பிறக்க போறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் எல்லாரும் தாய் பிள்ளையெல்லாம் சந்தோஷமா இருங்க. அப்போ என் தம்பிகள்கிட்ட இவ்வளவு தூரம் சொன்னேன், அங்கன்னு இருக்கவங்க ஒருத்தன் பிடிக்கல. அவன் அதே அங்கே வர்ற அவன் ஏவி விட்டு போறேன். அதே மாதிரி அம்பளிப்பு யாரும் கொடுக்க வேணாம். ஏன்னா வர்ற ஆளுங்க நான் கொஞ்சம் நேரத்தில் பூரா 3 நாளாக வருவேன். 100 ரூபா கொடுத்து விட்டு உனக்கு 500 ரூபா கொடுத்தேன்ட்டுவேன். அம்பளிப்பு வேணாம், அமைதியாக பாருங்க, நல்லா இருப்பியா. அப்போ 4 தட்டு தட்டு தகர தட்டு மாதிரி